ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. அல்லேலூயா. இது யாருக்கு சொல்லப்படுகிறது? மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மோசையை ஆண்டவர் அழைப்பார். முச்செடி நடுவில் ஆண்டவர் இடைப்பட்டு பேசி தரிசனத்தை கொடுத்து, நீதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசி ஆண்டவர் மோசையோடு இடைப்படுகிறத பார்க்கிறோம். அப்போது பல காரியங்களை ஆண்டு சொல்ற, நான் இருக்கிறவராக இருக்கிறேன், அது நாம கேட்டால் என்ன சொல்றது ஆண்டவரே அப்படிலாம் சொல்லிட்டு என் கைவல்லமையை நான் காண்பிப்பேன், நீ பயப்படாத, நீ போ. அங்கிருந்து அங்கே புறப்பட்டு வரும்போது எப்படி வருவாங்கன்னா, அங்கே வெறுமையாய் வருவதில்லை. அல்லேலூயா. இங்கே ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீ போகும்போது வெறுமையாய் போவதில்லை. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைல ஆண்டவர் அவங்களை வெறுமையா அனுப்பாம அங்கே அந்த மக்களோட உடைமைகள்லாம் பெற்றுக்கொண்டு வருகிறத நாம் பார்ப்போம். அதே யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். மோசே சொல்லி இருந்தபடியே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். பாருங்க, எகிப்தியரை கொள்ளையிட்டார்களா? ஆமென். எவ்வளோ அதை பார்வாங்களை ஒடுக்கி இருப்பான், எவ்வளோ ஜீவனை கசப்பாக்கி இருப்பான், எவ்வளோ நஷ்டத்தை உண்டு பண்ணியிருப்பான் தேவப்பிள்ளையில. ஆனால் அங்கிருந்து வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணனாக்கா, அந்த ஜனங்களோட வெள்ளி உடைமைகளை பொன்னுடைமைகளை வஸ்திரங்களெல்லாம் வாங்கிட்டு அவங்க கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். ரொம்ப அழகா இருக்கு தேவப்பிள்ளையில. தயவு கிடைக்கும்படி செய்ததில் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டாங்களா? அப்பா எங்களை விட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் தான் அதுக்கு முன்னாடி 10 வாதைகளை அனுப்புவார், தான் கைவல்லமை காண்பித்திருப்பார். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆயத்தம் உள்ளவர் இருக்கிறார். யார் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க? யார் உங்களுக்கு விரோதமாக தீமைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க? யார் உங்களை நஷ்டப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க? பயப்படாதீங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டும் போது ஆண்டவர் தன் கைவல்லமை காண்பிப்பார், உன் எதிராளியை அழிப்பார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நடந்த சம்பவத்தெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். எவ்வளோ பயங்கரமான காரியத்தெல்லாம் ஆண்டவர் செய்தார் அல்லவா? அவங்களை வெறுமையா அனுப்பல, அவங்க வாழ்க்கை வெறுமையாக்கப்பட்டது. அதே யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசினா மிகவும் ஒடுக்கினார்கள், ஜீவனை கசப்பாக்கினார்கள் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் அங்கே திரும்பி வரும்போது அங்கே வெறுமையா வராம வெள்ளி உடைமைகளை பொல்லுடைமைகளை அவங்களுடைய எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வராங்க. உங்க வாழ்க்கையில எது வெறுமையாக்கப்பட்டிருக்கு தேவ பிள்ளையே? உங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதம் வெறுமையாக்கப்பட்டிருக்கு? சந்தோஷம் வெறுமையாக்கப்பட்டிருக்கா? சமாதானம் வெறுமையாக்கப்பட்டிருக்கா? நன்மை வெறுமையாக்கப்பட்டிருக்கா? ஒருல சுகம் வெறுமையாக்கப்பட்டிருக்கா? எதுல நீங்க வெறுமையாக்கப்பட்டிருக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தவங்களை வெறுமையா அனுப்ப போதில் கர்த்தவங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உண்மையில் இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய தயவு உங்களுக்கு வெளிப்பட போது இதுக்குமோ யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழுமினார்களோ, என்னென்ன காரியங்கள் சூழ்நிலைகள் உங்களை நஷ்டப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டுச்சோ, கர்த்தர் அது மேலே ஒரு ஜெயத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை அற்புதமாய் நடத்துவதற்கு உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அன்னைக்கு மோசேக்கு தரிசனத்தை கொடுத்து அன்று திட்டமாய் பேசி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்க முடியாய் ஆண்டவரே நீங்க திட்டம் வைத்து ஆண்டவரே மோசையை பயன்படுத்தினது போல் ஆண்டவரே அங்கிருந்து வெறுமையாய் கொண்டு வராம வெள்ளி உடைமைகளை பொன்னுடைமைகளை கொடுத்து ஆசீர்வதித்தது போல் அன்பு தகப்பனே, அப்பா யார் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறதோ இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்க கை வல்லமை காண்பிப்பீராக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இவர்களையும் ஆசீர்வதித்து இவர்களே கனப்படுத்தி இவர்கள் குறைவுகளையும் இவர்கள் வெறுமைகளையும் நிறைவாய் மாற்றும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. நிறைவாய் மாற்றும் ஆசீர்வதியும். நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போச்சுன போல எல்லா குறைவுகள் மாறி எங்களை நிறைவாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்ய போறீங்க. காட்சி ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் நீர் கரம் பிடித்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பாக போடுகிறேன். எல்லாத்தையும் இங்கே விலைக்கு காத்தலும் இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே.
அவர்களை வெறுமையாக அனுப்பல. ஆமாம், அவர்களை நிறைவாய் வைக்கிறார். தைரியமாக போங்க. காட் bless you.